அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்தில் வாழக்கூடிய எல்லா முஸ்லிம்களுக்கும் நாளை மறுமையில் சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்ற ஆசை இருக்கும். ஆனால் நாம் சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்று சொன்னால் அதற்கு மிக லேசான வழி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். ஒருவர் நேர்மையான மற்றும் நம்பிக்கைக்குரிய வியாபாரி நபிமார்களும் சித்தீக்கின்களும் ஷஹீதுகளுடன் நாளை மறுமையில் இருப்பார் என்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். இந்த ஹதீஸ் நமக்கு பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கிறது. ஒரு சாதாரண வியாபாரி கூட அவர் நேர்மையாக நடந்தால் மறுமையில் நபிமார்களுடன் சேரும் உயர்ந்த நிலையை பெறுவார். நேர்மையான வியாபாரம் என்றால் என்ன? பொருளில் குறையை மறைக்காமல் சொல்ல வேண்டும். அளவு எடையில் மாற்றக்கூடாது. பொய் சொல்லி விற்கக்கூடாது. வாடிக்கையாளரின் நம்பிக்கையை காப்பாற்ற வேண்டும். லாபம் கொடுப்பவன் அல்லாதான். அதனால் மோசடி செய்து சம்பாதிப்பதற்கு பதிலாக நேர்மையாக சிறிது சம்பாதித்தாலும் அதில் பரக்கத் இருக்கும். கண்ணியமிக்க அன்பான சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் நம்மை எல்லோரையும் நேர்மையான வியாபாரிகளாகவும் ஆக்குவானாக. நம்முடைய வருமானத்தில் ஹலாலையும் பரக்கத்தையும் அளிப்பானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.